சென்னையில் வரும் 31ஆம் தேதி முதல் 100 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட போக்குவரத்து சிக்னல் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் சாலையை கடக்க வாகனங்களோ ஆட்களோ இல்லாத போதிலும் சிவப்பு சிக்னல் பச்சைக்கு மாறுவதற்காக 2 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனை தவிர்க்கும் நோக்கில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சிக்னலை வடிவமைக்கும் பணியில் மாநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் ஈடுபட்டது. இதில் முதற்கட்டமாக சென்னையில் 100 இடங்களில் மஞ்சள் நிறத்திலான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட போக்குவரத்து சிக்னல் நிறுவப்பட்டுள்ளது. இது வாகனங்களோ ஆட்களோ சாலையை கடக்காத போது தானாகவே சிவப்பு நிற சிக்னலில் இருந்து பச்சை நிறத்திற்கு மாறிவிடும். டெய்லர் சாலை, சென்ட்ரல், பச்சையப்பா கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் சோதனையும் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வரும் 31ஆம் தேதி முதல் சென்னையில் 100 இடங்களில் இதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதனால் போக்குவரத்து சிக்னலில் தேவையின்றி நேரம் விரயமாவது தவிர்க்கப்படும் என போக்குவரத்து காவலர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபெறக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அவர் மொழியில சீனியர்லாம் இருப்பாங்களே, கட்சியில நீ தான் சீனியர் வாடாத, ஏன்னா இவனை விட சின்ன ஆளுங்கள்லாம் இந்த பேரறிவை இவனையும் பார்த்தீங்கன்னா இவன் பெரியவனா தெரியுமா? இப்ப எங்க இது யாழினிய பார்த்தீங்கன்னா இவன் பெரியவனா தெரியுவான். நிறுத்திரம்பாரா அன்னைக்கு தெரியும்டா அவங்களுக்கு எப்படா இவ்வளவு பேரை தேர்வு பண்ணானா, அன்னைக்கு தான் எவ்வளவு பெரிய இது கூட்டம்னு தெரியும், எப்படிப்பட்ட அறிவார்ந்த கூட்டம்னு தெரியும். அதுல நீங்கள் பெருமைக்குரியவர்கள். ஏன் நான் பெருமைக்குரியவன்? நாம் பெருமைக்குரியவர்கள். ஏன்? எந்த உலகப்பே ஒரு இனத்திற்கும் கிடைக்காத அற்புதமான ஆகச்சிறந்த தலைவன் நமக்கு கிடைச்சிருக்கான். அந்த தலைவன் காட்டிய வழியில் அவன் கற்பித்த தத்துவத்தை தூக்கி கொண்டு தமிழ் தேசியத்தின் உரிமை, மீட்சி, விடுதலை, பாதுகாப்பான பெருவாழ்வு என்ற நோக்கிலே போய்கொண்டிருக்கோம். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு. தமிழ் சமூகத்தில் ஆதி தொல்குடிகளிலேயே பழங்குடி பிள்ளைகளுக்கு பொது தொகுதி 2 தொகுதி, எஸ்டிக்கு பொது தொகுதி கொடுக்கிறோம். தாழ்த்தப்பட்ட எஸ்சி பட்டியல்ல பறையர், தேவேந்திரர், அவன் இந்த சாதி இழிவை தொடக்க கிறிஸ்தவத்தை ஏற்றிருந்தானா பொது தொகுதியில தான் நிக்க முடியும், சிறப்பு தொகுதியில நிக்க முடியாது. எப்படி பாரு, அடக்குமுறை பாரு எப்படி கொடுக்குது பாரு. எந்த இழிவை தொடக்க அவன் போனானோ அந்த இழிவை தொடக்க விட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றது? பொது தொகுதியில நிறுத்துறான். வாடா நீ நில்றா அப்படின்னு. வேளார், உனக்கு தெரியும் வேளார், கைவினை கலைஞர் வேளார், நம்ம குளத்துல குயவர்னு சொல்றோம். அவனுக்கு இதுவரை சீட்டு கொடுத்ததில்லை. இந்த திராவிடன் முற்போக்கு எல்லாம் பண்ணிட்டு கேடுகட்ட பிற்போக்குவீங்க, இவன் ஒருத்தன் கூட சீட்டு கொடுத்ததில்லை. மருத்துவர் குலத்தை முடிதிருத்துற நாவிதரா இருக்கிற மருத்துவர் குலத்துக்கு ஒருத்தன் கூட சீட்டு கொடுக்கல. தச்சருக்கு கொடுக்கல, ஆசாரிக்கு தச்சர், பண்டாரத்துக்கு கொடுக்கல, வண்ணாருக்கு கொடுக்கல. எவனவெல்லாம் தமிழ் குடிகளோ, தூய தமிழ் குடிகளோ எவனையுமே அங்கீகரிக்கல. அப்ப என்ன செய்து தமிழ் தேசிய அரசியல் தேடி தேடி அந்த பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி பின்னின்று வேலை செய்து தள்ளுது. என்ன கொடுமைனா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் துணி வர மாட்டேங்குது. படிச்ச பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அச்சம் இருக்கு. அரசியல் இல்லாம வாழ்க்கை இல்லைங்கிற அறிவு புரிதல் உங்களுக்கு வரணும். இல்லைன்னா சும்மா தேவையில்லாம கண்டவன் எல்லாம் போயிடும். கற்றவன் தான் மற்றவனுக்கு வழிகாட்டணும். கற்றவன் விலகினா கயவன் நிரப்பிடுவான். வெற்றிடத்தை காட்டு நிரப்புங்கிற மாவோ. அப்ப கற்றவன் நிரப்பினா கயவன் நிரப்பிடுவான். அப்ப கொலைகாரன், கொள்ளக்காரன், திருடன் நிரப்பிடுவான். ஒரு அப்பா ஒரு தங்கச்சியை தேர்தலை நிறுத்துறது கேட்டேன். படிச்சு கல்லூரியில பேராசிரியரா இருக்கு. இல்லப்பா பிள்ளைய கட்டி கொடுக்கணும்ப்பா, அது வாழ போற பிள்ளைன்ட்டாப்ல. இப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அப்பா நீ என்ன கொடுப்ப தங்கச்சிக்குன்னு? 100 ரூபாயும் போடுவப்பா, கார் ஒன்று வாங்கி கொடுப்பேன், ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுப்பேன், அதுக்கப்புறம் எல்லா சொத்து பத்தெல்லாம் எழுதி வைப்பேன் அப்படின்னு. சரி, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுப்பா, பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுத்துருவேன். காவாலி பைய அயோக்கிய போயிட்டு நாட்டை கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளை இப்படி போய் நல்லா வாழும்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பேச்ச காணா. புரியுதா? நாட்டை ஆள்பவன் அயோக்கியனாக இருந்தால் நீ என்ன செய்தாலும் எப்படி வாழுவ? அவன் மின்கட்டணத்தை உயர்த்தி, சொத்து வரியை உயர்த்தி, அரிசி பருப்பு விலை ஏற்றி விட்டானா எங்கிட்டு போய் பிள்ளை வாழும்? எங்கிட்டு வாழும்? இது ஒரு கேடுகட்ட நாடாடாது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்கும்டா. படிக்கிற பிள்ளை இவன் கட்டின பள்ளிக்கூடம் தான்டா. இடிஞ்சு விழுந்து செத்தா காசு கொடுக்காதுடா. நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுவதை நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம்.
வைகுண்ட ஏகாதசியையொட்டி ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே திருப்பதியில் தரிசன அனுமதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 31ஆம் தேதி துவாதசி, ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு ஆகிய நாட்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை தேவஸ்தான நிர்வாகம் ஏற்கனவே ஆன்லைனில் வெளியிட்டு பக்தர்களுக்கு வழங்கியது. இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால், டிசம்பர் 30, 31, ஜனவரி 1ஆம் தேதி ஏற்கனவே டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்றார். மேலும் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 9 நாட்கள் திருப்பதி மலையில் நேரடி இலவச தரிசனம் நடைமுறை மட்டுமே அமலில் இருக்கும் என்று அறிவித்தார். எனவே பக்தர்கள் நேரடியாக மலைக்கு வந்து வரிசையில் நின்று சாமி தரிசனம் மேற்கொள்ளலாம் என்றார். எனவே வரும் 29ஆம் தேதி முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை திருப்பதியில் செயல்படும் தரிசன டோக்கன் வழங்கும் மையங்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த நாட்களில் VIP பிரேக், மூத்த குடிமக்கள், 1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுடன் வரும் பக்தர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உள்ளிட்டோருக்கு முன்னுரிமை தரிசனம் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.